வாழ்க்கையில என்னைக்காவது எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னால இனிமே எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குவீங்க. ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்ல உங்க கனவா இருக்கலாம். ஆனா கண்ணிமைக்கிற நேரத்துல அது சுக்கு நூறா உடைஞ்சு போகும். அப்போ அந்த வலி இருக்கு பாருங்க, அது உடம்புல வர்ற வலி இல்ல, ஆன்மாவுல வர்ற வலி. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு வானத்தை பார்த்து கேட்க தோணும். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை அந்த ஏன்ங்கிற கேள்விக்கான பதில். இது ஒரு கதை மட்டும் இல்ல, இது உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்க போற ஒரு பாடம். ஒரு கிராமத்துல அறிவழகன் அப்படின்னு ஒரு வயதான மண்பாண்ட கலைஞர் இருந்தார். அவரோட கைவண்ணத்துல உருவாகிற பானைகள் அவ்வளவு அழகா உறுதியா இருக்கும். அவர்கிட்ட கார்த்திக்னு ஒரு இளைஞன் வேலை கத்துக்க சேர்ந்தான். கார்த்திக் ரொம்ப துடிப்பான பையன், சீக்கிரமா பெரிய ஆளாகணும்னு ஆசை. ஒரு நாள் கார்த்திக் ஒரு பெரிய அழகான பானையை செய்ய ஆரம்பிச்சான். களிமண்ணை எடுத்து சக்கரம் சுத்த அவன் மணிக்கணக்கா கஷ்டப்பட்டு அந்த வடிவத்தை கொண்டு வந்தான். இதுதான் என்னோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பெருமையா நினைச்சான். கடைசி கட்டம், அந்த பானையை காய வைக்க எடுத்துட்டு போகும்போது கை தவறி அந்த பானை தரையில விழுந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கார்த்திக் அழுதுட்டான். என் உழைப்பு எல்லாம் வீணா போச்சே, நான் லாயக்கு இல்ல அப்படின்னு கத்தினான். அந்த உடைஞ்ச களிமண்ணை வெறுப்போட மிதிச்சான். அப்போ அந்த பெரியவர் அறிவழகன் அங்க வந்தாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கார்த்திக் ஏன் கவலைப்படற? கார்த்திக் கோபமா, தாத்தா அது உடைஞ்சு போச்சு, அது இனிமே குப்பை அப்படின்னு சொன்னான். பெரியவர் சொன்னார், இல்ல தம்பி, அந்த களிமண் இப்போதான் பக்குவப்பட்டிருக்கு, அதை மறுபடியும் எடுத்துட்டு வா. கார்த்திக் புரியாம அந்த உடைஞ்ச துண்டுகளை ஒன்னு சேர்த்து தண்ணி ஊத்தி பிசைஞ்சான். மறுபடியும் சக்கரத்துல வச்சான். ஆச்சரியம் என்னன்னா, இந்த முறை அந்த களிமண் முன்ன விட அதிகமா வளைஞ்சு கொடுத்தது. முன்ன விட ஒரு அழகான உறுதியான பானை உருவாச்சு. அப்போ பெரியவர் சொன்னார், கார்த்திக், முதல் முறை அந்த மண் சும்மா மண்ணாதான் இருந்துச்சு. ஆனா அது கீழே விழுந்து உடைஞ்சு நீ மறுபடியும் அதை மிதிச்சு பிசையும் போதுதான் அதுக்குள்ள இருக்கிற காத்து குமிழிகள் வெளியே போச்சு. இப்போ அது முன்ன விட ஸ்ட்ராங். அது உடைஞ்சது அழிவுக்காக இல்ல, அது தன்னைத்தானே பலப்படுத்திக்க. நண்பா, இந்த கதைய கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாருங்க. அந்த களிமண் வேற யாரும் இல்ல, அது நீங்கதான். அந்த குயவன், அதுதான் காலம் அல்லது கடவுள். வாழ்க்கையில உங்களுக்கு வர்ற தோல்விகள், அவமானங்கள், நிராகரிப்புகள், இது எல்லாமே நீங்க உடைஞ்சு போன தருணங்கள் கிடையாது. அது உங்களை அந்த பானை மாதிரி பக்குவப்படுத்துற நேரம். ஒரு களிமண்ணுக்கு எப்ப வலிக்கும்? அதை சக்கரத்துல வச்சு சுத்தும் போது தலை சுத்தும். அதை கையால அடிச்சு பிசையும் போது உடம்பு வலிக்கும். கடைசியா சூளை நெருப்புல வைக்கும் போது எரியும். ஆனா அந்த அடியும் அந்த நெருப்பும் இல்லைன்னா அது வெறும் சேறு. மழை பெஞ்சா கரைஞ்சு போயிரும். எப்போ அது அடியையும் நெருப்பையும் தாங்குதோ அப்போதான் அது விலை மதிக்க முடியாத பாத்திரமா மாறுது. உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தேவையற்ற ஈகோ, தேவையற்ற பயம், தேவையற்ற சோம்பேறித்தனம்ங்கிற காத்துக்குமிழிகளை வாழ்க்கை வெளியே அனுப்புது. சரி, உடைஞ்சாச்சு, இப்ப எப்படி மீண்டு வர்றது? அதுக்கு 3 வழிகள் இருக்கு. 1, வலியை ஏத்துக்கோங்க. களிமண் குயவன் கிட்ட சண்டை போடாது. ஏன் என்ன அடிக்கிறன்னு கேட்காது. அது தன்னை ஒப்படைக்கும். அதே மாதிரி கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும்னு புலம்பாதீங்க. இது என்ன செதுக்குற நேரம்னு நம்புங்க. வலியை எதிர்த்து சண்டை போடாதீங்க, அதை அனுசரிச்சு போங்க. 2, உருவம் மாறும், பயப்படாதீங்க. கார்த்திக் செஞ்ச முதல் பானை உடைஞ்சது. ஆனா 2வது செஞ்சது வேற வடிவம், இன்னும் சிறப்பா இருந்துச்சு. உங்க பழைய திட்டம் தோத்து போயிருக்கலாம். அதுக்காக வாழ்க்கை முடிஞ்சதா அர்த்தம் இல்ல. அந்த தோல்வியில கிடைச்ச அனுபவத்தை வச்சு புதுசா இன்னும் பெருசா எதையாவது உருவாக்குங்க. 3, சுழற்சியை நிறுத்தாதீங்க. அந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் பானையை உருவாக்க முடியும். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்க முயற்சியை நிறுத்தாதீங்க. சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா அந்த களிமண் காஞ்சு போயிரும். அப்புறம் எதற்கும் பயன்படாது. ஈரம் காயறதுக்குள்ள மறுபடியும் முயற்சியை தொடங்குங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், உலகத்துல வரலாறு படைச்ச அத்தனை பேரும் ஒரு காலத்துல சுக்குநூறா உடைஞ்சு போனவங்க தான். ஆனா அவங்க அந்த உடைந்த துண்டுகளை வச்சு தங்களை காயப்படுத்திக்கல.
அந்த துண்டுகளை வச்சு ஒரு படிக்கட்டு கட்டுனாங்க. நீங்க உடைஞ்சு போயிருக்கீங்களா? சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனா இருந்த நீங்க இப்போ ஒரு மாஸ்டர் பீஸாக மாறுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. எழுந்திருங்க, அந்த சக்கரத்தை சுத்துங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. விழுவது எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல.